ஹாய் டிஎன்பிசி ஆஸ்பிரண்ட்ஸ். இப்போ புதுசாக வந்து ஒரு சில ஓமைகள் இருக்குது, அப்புறம் மரபு ஓமைகள் இருக்குது, சரிங்களா? அதெல்லாம் நம்ம ஒவ்வொரு வீடியோவாக பார்க்கலாம். இன்றைக்கி வந்து ஒரு 5 பொருள் ஓமை எட்டு வந்திருக்கேன், ஒரு 4 மரபு ஓமையும் எட்டு வந்திருக்கேன். பார்த்துடலாமா? ஓகே. அதாவது கூந்தல் அப்படிங்கிறதுக்கான ஓமைகளாக எதெல்லாம் வருது அப்படின்னா, மேகம், வண்டின் கூட்டம், கருநாகம், புயல், சரிங்களா? ஓகே. அடுத்து காது அப்படிங்கிறதுக்கு வல்லைப்பூ ஓமை, சரிங்களா? வல்லைப்பூ அப்படின்னா வேற ஒன்றும் இல்லை, சங்கு பூ, சரிங்களா? அடுத்து கால், காலுக்கு வந்து வாழை, சரிங்களா? ஓமை வந்து என்னது? வாழை. வயிறு, வயிறு வந்து அதுக்கு ஓமை வந்து பார்த்தீங்கன்னா ஆளிலை. இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய கதையே இருக்கு, சரிங்களா? ஆளிலை கண்ணன். ஆளிலை கண்ணன் அப்படின்னா யாருன்னா திருமால், கடவுள் திருமாலை வந்து குறிக்கும், சரிங்களா? ஆளிலை கண்ணன் அப்படிங்கிறது எதனால அந்த கதை வந்துச்சு, பேர் வந்துச்சு அப்படின்னா, அதாவது உலகம் அழியிற டைம்ல எல்லா உயிர்களையும் கடவுள் திருமால் வந்து தன்னோட வயிற்றுக்குள்ள வச்சு காப்பாத்துறாங்க, சரிங்களா? இப்போ ஒரு வெள்ளம் வருது அப்படின்னா ஒரு இலை வந்து மிதக்கும் இல்லையா? ஸோ ஆளிலை அப்படின்னா ஆலமரத்து இலையை குறிக்கும். ஸோ திருமால் வந்து எல்லா உயிர்களையும் தன்னோட வயிற்றுல வச்சு காப்பாத்திட்டு அந்த இலையில வந்து துயில்ற மாதிரி வந்து கதை இருக்கு, சரிங்களா? அதான் வந்து ஆளிலை கண்ணன்ற பேர் வந்திருக்கு. ஸோ வயிறுக்கு ஓமையாக ஆளிலை வந்ததுக்கும் காரணம் அதுதான், சரிங்களா? ஓகே. அடுத்து மூக்கு, மூக்குக்கு வந்து எல் பூ. எல் பூ அப்படின்னா எல்லின் பூ, சரிங்களா? ஓகேவா? ஓகே. அடுத்து மரபு ஓமைகள், ஓகேவா? அது பார்த்துடலாம். ஆமை போல் அப்படின்னா அடக்கம், சரிங்களா? ஆமை போல்னா அடக்கம். தீ போன்ற அப்படின்னா நாக்கு, தீ போன்ற நாக்கு. பூனை போல் அப்படின்னா பதுங்கல், பூனை போல்னா பதுங்கல். வெள்ளி தட்டு போன்ற அப்படின்னா நிலா, சரிங்களா? வெள்ளி தட்டு போன்ற அப்படின்னா நிலா, ஓகேவா? ஓகே. இதெல்லாம் வந்து இப்போ நீங்க வந்து எங்க இருக்கு, எப்படி படிக்கிறது அப்படிங்கிற டவுட் உங்களுக்கு வரும் இல்லையா? ஸோ இப்போ எக்ஸாம் கிட்ட வந்துட்டு குரூப் எக்ஸாம் நீங்க ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ண நினைச்சீங்க அப்படின்னா, இப்போ நீங்க ஒவ்வொரு புக்ஸா கலெக்ட் பண்ணிட்டு இது எங்க இருக்கு கண்டுபிடிச்சு படிக்கிறது கஷ்டமா இருக்கும் இல்லையா? ஸோ நம்மளோட டெஸ்ட் பேட்ச் 26 ரூபீஸ் டெஸ்ட் பேட்ச்ல வந்து நீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ ஆல்ரெடி வந்து ஒரு டெஸ்ட் நடந்திருக்கு, சரிங்களா? அதோட கொஸ்டின் பிடிஎஃப், அப்புறம் அதோட ஃபுல் ஷெடியூல் பிடிஎஃப் எல்லாமே நம்ம டெலகிராம் சேனல்ல இருக்கு, ஓகேவா? டெலகிராமோட லிங்க் வந்து இந்த வீடியோக்கு கீழே பயோலையும் கொடுக்குறேன், ஓகேவா? நம்ம சேனல் பயோலையும் இருக்கு. இன்ஸ்டாகிராம்ல பாக்குறீங்கன்னா சேனல் பயோல வந்து லிங்க் இருக்கும், அதை கிளிக் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணி பாருங்க. அங்கே ஃபுல் ஷெடியூல் பிடிஎஃப் இருக்கும். தமிழுக்கு மட்டும், குரூப் 2க்கு தமிழுக்கு மட்டும் ஸ்பெஷலாக ஒரு டெஸ்ட் பேஜ் ரன் பண்ணிட்டு இருக்கோம். வெறும் 26 ரூபா தான். ஆனால் டிஎன்பிசி நடத்துகிற ஈக்குவல் ஸ்டாண்டர்ட் இருக்கும், சரிங்களா? அதாவது உங்களை யோசிக்க வைக்கிறதா இருக்கட்டும், அவுட் சோர்ஸ் எந்தெந்த புக்ல இருந்து எடுக்கிறாங்க இல்லையா, அது மாதிரி கேள்விகளாக இருக்கட்டும், எல்லாமே உங்களுக்கு அதில் இருக்கும். ஒரு டிஎன்பிசி எக்ஸாம் எழுதிட்டு வர ஃபீல் கிடைக்கும். ஒவ்வொரு வாரம் நீங்கள் எழுதுகிற டெஸ்ட்டுமே உங்களுக்கு டிஎன்பிசி எக்ஸாம் ஹாலில் உட்காந்து எழுதிட்டு வர ஃபீல் கிடைக்கும். அந்த மாதிரி தான் நம்மளோட கொஸ்டின் பேட்டர்ன் இருக்கும். ஒவ்வொரு யூனிட்டுக்கும் எத்தனை கொஸ்டின் எடுக்கணுமோ அந்த மாதிரி மார்க் வெயிட்டேஜ்லாம் ஃபாலோ பண்ணி தான் எடுத்திருப்போம். ஸோ இன்னும் ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க, சரிங்களா? வெறும் 26 ரூபீஸ் தான், அதுக்கு பே பண்ணி நீங்கள் படிக்கணும், சரிங்களா? அதான் அதுக்கு அதை விட நம்ம வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு பெனிஃபிட்டான ஒரு டெஸ்ட் பேஜ் தான், சரிங்களா? ஓகே. நீங்கள் எத்தனை ஃப்ரீ டெஸ்ட் பேஜ் போட்டாலும் இந்த டெஸ்ட் பேஜ் ஈக்குவலாக வராது. நீங்கள் எவ்வளோ காசு செலவு பண்ணி டெஸ்ட் பேஜ் போட்டாலும் இந்த பேஜுக்கு ஈக்குவலாக வராது, சரிங்களா? வரம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நடத்திட்டு இருக்கோம் அந்த டெஸ்ட் பேஜ். இப்போ ஒரு டெஸ்ட் தான் முடிஞ்சிருக்கு, அதோட கொஸ்டின் பிடிஎஃப் நம்ம டெலகிராம் சேனலில் பின் பண்ணி வச்சிருக்கேன், பாருங்க. உங்களுக்கு ஓகேனா பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் டெஸ்ட்டு அந்த அளவுக்கு ஸ்டாண்டர்டாக இருக்குன்னா போக எவ்வளோ ஸ்டாண்டர்டாக இருக்குன்றதை நீங்கள் யோசிச்சுக்கோங்க, சரிங்களா? ஓகே. ஆல் தி பெஸ்ட். அது போக பார்த்தீங்கன்னா நம்ம இந்த வீடியோ வந்து இதே மாதிரி டேட்டா நீங்கள் அடிக்கடி உங்களுக்கு டெய்லி வீடியோ பார்க்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா கமெண்ட்ல எஸ்ன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. ஆல் தி பெஸ்ட்.